ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ். நம்ம கிளாஸ் 11th மேத்தமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த சாப்டர்லேருந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கிராஃபிக்கில் எப்படி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்முடைய கிளாஸ் 11 மேத்தமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய 1.6.2ல இருக்கக்கூடிய சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய கிராஃபை எப்படி விசுவலைஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கால்குலேட்டருக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, சம் ஒய் ஈக்குவல் டு கேன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட கிராஃபு. அதாவது எனி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம கொடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒய் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்குங்கிறது தான் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபங்க்ஷன். ஒய் ஈக்குவல் டு கேன்னு சொல்கிறோம். மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருப்போம். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இந்த கே வேல்யூயை நம்ம தொட்டு மூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள். ஸோ இந்த கே சேஞ்ச் ஆக இந்த கிராஃபில் அந்த லைனும் வந்து சேஞ்ச் ஆகிறது பார்க்கலாம். இந்த லைன் எல்லா எக்ஸ் வேல்யூஸுக்குமே வந்து ஒரு யூனிக் ஒய் வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடைக்கிது. ஸோ இந்த ஒரு கிராஃப் நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம ஜீரோவும் வச்சும் காட்டலாம். சப்போஸ் கேக்கு பதிலாக இங்கே இன்புட் கொடுத்து ஜீரோன்னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த லைன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் கால்ட் ஜீரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். ஓகேங்களா? ஸோ இதை பாஸ் பண்ணிக்கலாம், ஹைடும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடுலஸ் ஃபங்க்ஷன் அல்லது அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி இன்புட்டாக கொடுக்கலான்னா, இங்கே அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷனுங்கனாலே ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கமாண்ட் வந்துடும், ஏபிஎஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே வேரியபிள் என்னங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணணும். ஜஸ்ட் எக்ஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்குரிய ஒரு கிராஃப் வந்து நமக்கு கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும்போது மைனஸ் எக்ஸும், எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கும்போது ஜீரோவும், அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும்போது எக்ஸாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இது இன்னொரு வழிமுறையிலையும் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ இதை சூஸ் பண்ணியும் நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தா அதுக்கான கிராஃப் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதில் பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒய் வேல்யூஸ் தான் நமக்கு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அண்ட் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இதை ஹைட் பண்ணிக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சிக்னம் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி வந்து டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எஸ்ஜிஎன் இன்புட்டில் போயிட்டு எஸ்ஜிஎன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் இங்கே ஒரு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சிக்னம் ஃபங்க்ஷனோட கிராஃபை நம்ம இங்கே பார்க்கலாம். வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த ஃபங்க்ஷனை ஹைட் பண்ணிக்கலாம். வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். என்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோருங்கிறனால அந்த கீவேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எஃப்எல்ஓ அப்படின்னு போட்டோன்னே பாருங்கள், இந்த ஃப்ளோர் வந்துடும். ஸோ ஃப்ளோர் எக்ஸு கொடுத்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு அங்கே வந்துடும். எக்ஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கிராஃபையும் நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே பார்க்கலாம். இதுதான் ஃப்ளோர் ஃபங்க்ஷனுடைய கிராஃப். ஓகே. அண்ட் இதை ஹைட் பண்ணிக்கலாம். வி கோ டு நெக்ஸ்ட் ஒன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சைல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிஇஐஎல் டைப் பண்ணாலே போதும், அந்த கமாண்ட் வந்துடும். ஸோ அதில் எக்ஸ்ன்னு கொடுங்க. ஸோ அதுக்குரிய கிராஃபு நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிராஃபிக்லாம் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த கிராஃபில் விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். சப்போஸ் இந்த கிராஃப் ஏதாவது விசிபிலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா வி சேஞ்ச் த கலர், நம்ம கலரை சேஞ்ச் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியும். அதாவது இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆர் சைல் ஃபங்க்ஷன், இது ரெண்டுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஸ்டெப்பாக இருக்கிறனால வந்து நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே போல் இது நமக்கு தெரியும் மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃபு. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸோடைய கிராஃப். அப்போ கிளாஸ் 11ல் இருக்கக்கூடிய சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸை உடைய கிராஃபிக்கல் அப்ரோச்சாக நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜியோஜிப்ரா கிராஃபிக் கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே என்ன பண்ணலாம்னா நம்முடைய மாணவர்களுக்கு வந்து விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். இந்த கிராஃபியோடைய பிஹேவியர்ஸ் அண்ட் நேச்சர்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்டை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம என்ன பண்ணலாம்னா ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம்.